போராட்டங்களுக்கு அனுமதி எல்லோருக்கும் சமமாக வழங்கப்படுகிறது, அவ்வளோதான் சார் கேள்வி. இந்த கட்சிக்கு வழங்குது, அந்த கட்சி வழங்கலன்னே என் டாபிக் இல்லை. பொதுவாகவே அனுமதி சரிசமமாக வழங்கப்படுகிறதா, எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களா? நீங்கள் உங்களை கருத்து மட்டும் சொல்லுங்கள். உண்மையாகவே கூட்டணி உங்கள்கிட்ட இருக்குது, பலமாக இருக்கீங்க, நம்ம அதை வீழ்த்தணும் அப்படின்னா ஒன்று சேரணும். ஒருவேளை ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார், பலமான கூட்டணி அமைச்சதுன்னா 2026 இந்த மாதிரி கவர்னர் இருக்காருல்ல, பெரிய ட்ராமா போடுற கவர்னர் ஒருத்தர் அங்கேருந்து ஏஜெண்ட்டாக வந்திருக்காருல்ல, அவர் இருந்தாருன்னா நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவோம். அவர் இருக்கணும், எங்கே இங்கே இருக்கணும். This video is sponsored by Classic colors, style and comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. இப்போது எம்பி எலெக்ஷன் சிறப்பாக நடந்து முடிஞ்சது. நீங்கள் சொன்ன மாதிரி திமுக ஆட்சி வந்து மேக்ஸிமம் எம்பிஸை வந்து பிடிச்சிட்டிங்க. உங்கள் தொகுதிக்கு உட்பட்டு நீங்கள் யாருக்காக ஒர்க் பண்ணீங்க? நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள் சார். ஏன்னா எவ்வளோ சிறப்பாக வந்து நீங்கள் வேலை பார்த்தீங்க, எப்படி இருந்தது, அந்த வேலை பார்த்த அனுபவம் எப்படி இருந்தது சார்? அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க சார். இந்த எம்பி எலெக்ஷன் இல்லை சார், கல்லூரி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து எஸ்கே வடிவேலுன்னு முன்னாள் ஒன்றுபட்ட மாவட்ட செயலாளர் இருந்தார், அவர் கூட பணியாற்றியிருக்கேன். செல்வராஜன் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார், அவர் கூட பணி செஞ்சுருக்கான். கண்ணையன் ஒருத்தர் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர், அவர் கூட பணியாற்றியிருக்கான். கல்லூரி காலகட்டத்தில் அன்பில் பொய்யாமொழி, திருச்சி சிவா அவர்களோட பணியாற்றியிருக்கான். இன்னும் சொல்ல போனால் அதை விட ஒரு உயர்ந்த இதை எங்களுக்கு யாரும் கொடுத்ததில்லை. எலெக்ஷன் ஒர்க்கு தான் எங்களுக்கு கடுமையான ஒரு உழைப்பாக நாங்கள் நினைக்கிறோம், திமுகவுக்காக உழைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்னை மாவட்ட செயலாளர் ஆக்கினது, என்னை சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுத்தது எங்கள் முதன்மை செயலாளர் நேரு அவர்கள். அவருடைய பிள்ளை தான் அருண் நேரு அவர்கள், அவர் தான் எம்பி கேண்டிடேட். அப்போ வந்து எங்களை உருவாக்கின அவருக்கு நன்றி கடனாக செய்கிறதுக்கு நாங்கள் வந்த தொகுதி எல்லாமே சார், நான் 27,000 ஓட்டில் எங்கள் முசிறி கான்ஸ்டியூஷனில் ஜெயித்தேன்னா இப்போ 53,000 ஓட்டு வித்தியாசம் வாங்கி கொடுத்தான். அது மாதிரி எங்கள் 3 கான்ஸ்டியூஷன்லேயும் சட்டமன்ற உறுப்பினரில் வாங்கின ஓட்டை விட டபுள் தான் சார் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். கடுமையாக உழைச்சோம், தொண்டர்கள்லாம் அவருக்காக நல்லா உழைச்சி கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிது. சிறப்பு சார், சிறப்பு. இன்னொரு காமனான ஒரு கொஸ்டின் சார், பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, இவங்க எல்லாருமே நியூஸ் ஓப்பன் பண்ணால் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக பற்றி பேசுனா பெரிய ஆளாயிடலாம்னு சொல்லி தான் சார் பேசுகிறாங்க. நீங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டீங்க சார். ஆமாம், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது இல்லை சார், அது எதுவுமே உண்மை கிடையாது, அது அத்தனையும் பொய் அப்படின்றது உங்கள் கருத்தா? அதை நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? ஆமாம் சார், இப்போ எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அண்ணா சிஎம்மாக இருக்கும்போது சொல்லுவாராம், எதிர்கட்சிகள் என்ன கருத்து சொல்லுதோ அதை வச்சு ஆட்சியை நம்ம வலுப்படுத்திக்கலாம்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சி வந்து எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும், எதிர் அணியாக செயல்படக்கூடாது. அது வந்து எதிரணிங்கிறது என் கருத்து வந்து விரோத மனப்பான்மை. எதிரியை போய் நீங்கள் எப்படி நினைப்பீங்க? அவங்க மேலே குற்றஞ்சொல்ல தானே பார்ப்பீங்க. அது மாதிரி இல்லாமல் ஆலோசனைகள் வழங்கினா நல்லா இருக்குது சார். வேணும்னே தவறான கருத்துக்களை எப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அது வந்து நாங்கள் அதை பற்றி ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை. எங்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டும், இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இன்னும் சொன்னால் தலைவருடைய எண்ணமே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் முதலிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் ஆட்சி செஞ்சிட்ருக்கார். அதில் மாற்று கருத்தே இல்லை. இவ்வளவு நிதி பற்றாக்குறை, ஒன்றிய அரசு கெடுபிடி. ஒன்றே ஒன்று உங்களை கேட்குறேன் சார், நீங்கள் எல்லாம் பார்த்துட்றீங்க. இப்போ வெள்ளம் வந்துச்சு, மழை வெள்ளம், அதில் வந்து 2 தடவை சார், தூத்துக்குடி ஒன்று, இப்போ வந்த புயல் ஒன்று, 2 இதுலேயும் ஒன்றிய அரசோட பார்ட் என்னன்னு சொல்லுங்கள்.
உங்களே கேட்குறேன். அவங்களுடைய நிதி உதவி இது என்னன்னு சொல்லுங்கள். இப்போ மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, குஜராத்துக்கு கொடுக்குறாங்க, பீகார் கொடுக்குறாங்க. அவங்க ஸ்டேட் பிஜேபி அலைன்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்தாங்கல்ல. திமுக ஆட்சி நடக்கிற இடத்துல என்ன கொடுத்தாங்க? ஆனால் மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. எந்த நிதி ஒதுக்குனாங்க? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி தான் கொடுத்தாங்களே ஒழிஞ்சு எங்களுக்கு அதிகமாக ஏதாவது கொடுத்தாங்களா சார்? அவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னு கேட்டிங்களா? ஒரு உதாரணத்துக்கு தான் அவங்க சொல்கிறேன். நிதியை கொடுக்காம கெட்ட பேர் வாங்கணும் மக்கள் மத்தியிலன்னு சொல்கிறாங்க. ஆனால் தலைவர் அதெல்லாம் இல்லாமல் போராடி இளைஞர் சமுதாயம் வரணுன்னு அடித்தட்டு மக்கள் இருக்குது. கிராமத்தில் எவ்வளோ பேர் படிப்பு முடியாமல் மேலே படிக்க முடியாமல் இருக்கிற பெண்கள் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறார், தாய்மார்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறார். அதே மாதிரி பஸ்ஸு வந்து மகளிருக்கான பஸ்ஸுன்னு தனியாக ஃப்ரீயாக விடுறாரு. நம்ம சுய உதவிக்குழுக்கு நிறைய கடனை கொடுத்து அவங்க டெவலப் பண்ணணும் தொழில் ரீதியாக அப்படின்னு அவங்களுக்கு பண்ணுறாரு. அப்படி ஒட்டு மொத்தமாக படிப்பு அவங்களுக்கு நல்லா வேணும்னு கொண்டு வந்து வெளியில் இருக்கிற நிதி நிறுவனங்களை கொண்டு வந்து எங்கள் பக்கம் தொழில் ஆரம்பிங்க தமிழ்நாட்டில்னு அவங்கள கொண்டு வந்து விட்டு வேலை வாய்ப்பை கொடுக்குறாரு. எல்லா இதுலேயுமே அவருடைய கான்சன்ட்ரேட் முழுக்க வந்து எதிர்க்கட்சிகளை பற்றி கவலை இல்லை, நம்ம சிறப்பாக பண்ணுங்கிற நோக்கத்தில் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் எப்படியாவது எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து அலிகேஷன் பண்ணணும், கெட்ட பேர் ஆக்கணும், ஏதாவது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ நாம் தமிழர் சீமான் வந்து பெரியார் இறந்து போயிட்டார். பெரியார் நல்லவரோ கெட்டவரோங்கிறது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். ஒரு மூத்த தலைவர் வந்தார், இன்றைக்கி இருந்தார். அவரை ஒரு நாள் பெரியாரை பூஜித்து மாலை போட்டு பண்ணின சீமா இன்றைக்கி பெரியாரை தப்பாக பேசுகிறான். அது வந்து ஒரு தவறான கருத்து இல்லை சார். அது மாதிரி ஒரு கட்சியோட தலைவர்கள் வந்து எதையாவது ஒரு பிரச்சனை இஷ்யூ ஆக்கி இந்த கலவரத்தை உண்டு பண்ணணும், கெட்ட பேர் உண்டு பண்ணணுங்கிறது தான் எதிர்கட்சியோட நோக்கம். ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆளு கிடையாது. புரியுதுங்களா? நாங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லுங்கள். எங்கள் தலைவர் சொல்கிறாரு, நாங்கள் சொல்கிறது தப்புன்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறேன், திருத்திக்கிறேன் சொல்லியா அப்படின்னு தானே சொல்கிறாரு. மதுரையில் அந்த டங்ஷன் இதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க மக்கள். உடனே ஒருத்தர் எந்திரிச்சு சொல்கிறாரு, இந்த மாதிரி நிறைய எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. கும்பல் வந்தால் பிரச்சனை வருங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க மேலே கேஸெல்லாம் போடக்கூடாதுனாரு. நாங்கள் கேஸை நீக்கிக்கிறோம்னு சொல்லிட்டார்ல. கேஸ் இந்த மக்கள் போராடின மக்கள் நாங்கள் கேஸ் போடல, பாதுகாப்புக்காக போட்டோன்னு சொல்கிறாருல. சார், நீங்கள் போராட்டத்தை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது சார். போராட்டங்களுக்கு அனுமதி எல்லோருக்கும் சமமாக வழங்கப்படுகிறது, அவ்வளோதான் சார் கேள்வி. இந்த கட்சிக்கு வழங்குது, அந்த கட்சி வழங்கலன்னே என் டாபிக் இல்லை. போராட்டங்களுக்கு பொதுவாகவே அனுமதி சரிசமமாக வழங்கப்படுகிறதா? எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களா? நீங்கள் உங்களோட கருத்து மட்டும் சொல்லுங்கள் சார். சார், அது போராட்டத்தோட குணத்தை பொறுத்து இருக்குதல்ல. வேணும்னே பண்ணி பிரச்சனையை கிரியேட் பண்ணுறங்கிற மாதிரி ஒன்று இருக்குது, இல்லை மக்கள் நலனுக்காக பண்ணுறதுன்னு இருக்குதில்ல சார். மக்கள் நலனுக்காக பண்ணுறதுல எல்லாருமே தானே சார் விட்றாரு எங்கள் தலைவர். அதில் யார் போய் இப்போ போராட்டம் பண்ணும்போது யார் என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் வந்து எல்லாம் ஈக்குவல் சார் தான் சார். சார், இப்போ அதே மாதிரி 2026 ஒரு பலமான கூட்டணி அமையுது. திரு ரங்கராஜ் பாண்டே முதல் கொண்டு மூத்த பத்திரிகையாளர்கள் அனைவருமே விஜயோட கட்சி உள்ளே வந்த உடனே தொடர்ந்து பேட்டிகள் கொடுக்கப்பட்டது சார். அதில் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா சார், திமுகவிலிருந்து யாராவது வெளியில் வரணும், இல்லையெனில் மிக பலமான கூட்டணி அமைந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்பது தான் பொதுவாக கருத்து. இது வந்து நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும் இந்த கருத்தை. இது வந்து மக்களுக்கும் தெரியும். ஏன்னா உண்மையாகவே கூட்டணி உங்கள்கிட்ட இருக்குது, பலமாக இருக்கீங்க, நம்ம அதை வீழ்த்தணும் அப்படின்னா ஒன்று சேரணும். ஒரு வேளை ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார், பலமான கூட்டணி அமைஞ்சதுன்னா 2026க்கான தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? சார், அவங்க என்ன சேர்ந்தாலும் என்னுடைய பார்வையில் வந்து மக்களுடைய பார்வை வந்து இப்போ இருக்கிற லீடர்ஷிப்பில் எடப்பாடி, விஜய், எதிர்க்கக்கூடிய பிஜேபி முதற்கொண்டு சேர்ந்தாலும் கூட ஒரே ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு சொல்கிறேன் சார். இன்றைக்கு இல்லை தமிழ்நாட்டு அரசியலில் உள்ள தலைவர்களில் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்து மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரே தலைவர் தளபதி தான்ங்கிறது மக்கள் மனசில் நல்லா தெரியும். இவங்க 1000 பேர் சேர்ந்தாலும் கூட்டணிக்காக சேர்ந்தாலும் மக்கள் வந்து அவங்க பக்கம் சாய மாட்டாங்க. கண்டிப்பாக எந்த வலுவான கூட்டணி போட்டாலும் எங்ககிட்ட இருக்கிற வலுவான கூட்டணியோடு மக்களுடைய ஆதரவோடு
கண்டிப்பாக தளபதி தான் மீண்டும் முதல்வர். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதிரி கவர்னர் இருக்கார்ல, பெரிய ட்ராமா போடுற கவர்னர் ஒருத்தர் அங்கேருந்து ஏஜெண்ட்டாக வந்திருக்காருல்ல, அவர் இருந்தாருன்னா நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவோம். அவர் இருக்கணும், இங்கே இருக்கணும். அவர் இருந்தாவே போதும். நாங்கள் கண்டிப்பாக ஆட்சி 200 சீட்டு எங்கள் தலைவர் சொல்லுவார். 200க்கு மேலே ஜெயிக்கிறது கண்டிப்பாக எங்களுடைய தளபதி கண்டிப்பாக சிஎம் ஆகிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. சிறப்பு சார். சார், அரசியலில் நிறையா பேசியாச்சு, நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க. 12 வருஷமாக அரசியல் இருக்கீங்க. ப்ரெஷர், டென்ஷன் எல்லாமே இருக்கும். அதை தாண்டி நீங்கள் பர்சனலாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் சிறிது நேரத்தை வந்து எப்படி சார் ஃபேமிலி டைம்ஸ்மா எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம்லாம் இருக்குமா உங்களுக்கு? ஃப்ரீ டைமே இருக்காது சார். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போவேன். அப்போவே மக்கள் வர ஆரம்பிச்சிடுவாங்க வீட்டில் வெளியில். அவங்கள தாண்டி தான் போகணும், உடம்ப பார்த்துக்கணுங்கிறோம்ல, அதுக்காக போவேன். ஃப்ரீ டைம்ங்கிறது ரேரு. ஆனால் ஃப்ரீ டைம் இருந்தால் இந்த யூடியூப்பு இது மாதிரி இதில் தலைவர்களுடைய பேச்சு, இது மாதிரி இதெல்லாம் இந்த வரலாறு இது மாதிரிலாம் அதை பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா புக்ஸு நிறைய படிப்பேன். அதுதான் எங்களுக்கு டைம் பாஸ். இன்னொரு வித்தியாசமான ஒரு கேள்வி, ஒரு கற்பனை கேள்வி சார், சரிங்களா? உங்கள்கிட்ட ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. சூப்பர் பவர்னால் ஒரு நீங்கள் என்ன வேணுனாலும் அது நடந்துடும். அந்த பவர் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம். ஆனால் அது அரசியல் சார்ந்தான் நீங்கள் பண்ணணும், சரிங்களா? இதை நீங்கள் உங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்க முடியாது. அந்த அரசியல் சார்ந்த அந்த சூப்பர் பவரை நீங்கள் என்ன ஆசையை நிறைவேற்றிப்பீங்க அதை வச்சு? சொல்லுங்கள் சார், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். கற்பனையில் நிஜமாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்கள் சொல்கிறது அப்படி ஒரு பவர் வந்துச்சுன்னா எங்களை ஆளாக்கி அழகு பார்த்த முத்தமிழர் கலைஞர் வந்து உயிரோடு வரும். உயிரோடு வந்து இன்றைக்கு ஆட்சி செய்கின்ற நமது தளபதி, இளந்தலைவர் இவர்களுடைய அந்த ஆக்டிவ் செயல்பாடுகளை பார்த்து பூரிச்சு போகணும். நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் சார் இந்த திமுக காரனுக்கு வேறு என்ன சார்? எதிர்பார்க்காத ஒரு பதிலாக இருந்துச்சு சார் இது. ஓகே சார், உங்களோட நேரத்தை இவ்வளோ நேரம் ஒதுக்கி டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் எங்களோட பத்திரிக்கைக்காக ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. நிறைய கேள்விகள் உங்களுக்கு எதிர்வினையாக கேட்டாலும் அது அழகாக நீங்கள் இருக்கிற விஷயத்த நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் இங்கே வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் நீங்கள் வந்து அடுத்து பல பதவிகள் உயரணும், உங்கள் உடல் ஆரோக்கியத்துடன் நீங்கள் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி சார். நான் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் இந்த பத்திரிக்கை இதில் வந்து என்னையும் மதித்து நீங்கள் கூப்பிட்டு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது வந்து எங்கள் தளபதி துணை முதல்வர் இளந்தலைவர் அவர்கள் வாயிலாக உங்கள் இந்த நிறுவனம் இன்னும் நல்லா வளர்ந்து சமுதாய சேவை ஆற்றணும், மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. This was a wonderful interview. Times of Republic, from starting this year, we have made an interview with respected Anbu Chelvan sir, retired IAS officer, collector of Kadlur and Chennai. இப்போ ஒரு amazing interview with respected MLA Kaduvatti Thiagarajan sir, and lot more to come with all the political parties, and not only DMK or ADMK or VCK or TVK, whatever it is. We have so much of backup of continuous leaders and young leaders to interview with me as well, for the viewers, for you, and we need all your support for the upcoming months, and உங்களோட support கண்டிப்பாக தேவை, and we are putting a lot of efforts towards all the interviews, and we want to be almost neutral on every parts of the interview. மக்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் அனைத்துமே தான் நாங்கள் கேட்குறோம், but we just want to be a face of people, that's it. And I just want to make sure and ensure that we reach every political person and every issues as much as possible which is happening in and around us, and we want to be very responsible media persons to be active on YouTube as well as the print media. I want all you people to support us and subscribe Times of Republic. Thanks for watching this beautiful interview which is very close to my heart, and thank you once again for respected Kaduvatti Thiagarajan sir, MLA of Mussoorie, once again, and thanks to my lovable subscribers. Nandri, vanakkam, love you all, take care, bye bye, vanakkam.